வணக்கம் நண்பர்களே. கனிமொழி எம்பி, தற்போது தூத்துக்குடி எம்பியாக இருக்கக்கூடிய கனிமொழி தமிழ்நாட்டில் இத்தனை தொகுதியில் இருக்கும்போது அவர் ஏன் தூத்துக்குடியை தேர்ந்தெடுத்தார்? அது அவரது உரிமை, தனிப்பட்ட உரிமை என்று சொல்லிவிடலாம். யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் தேர்தலில் போட்டியிடலாம் என்பது நிதர்சனமான உண்மை. இதில் எந்த மாற்று கருத்தும் எங்களுக்கு இல்லை. ஆனால் கனிமொழி தூத்துக்குடியை தேர்ந்தெடுத்த காரணம் சாதியா இல்லையா? இதை சீமான் கேட்கிறார். சீமான் கேட்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், நாமே கேட்கிறோம். கனிமொழியின் தந்தை அதிக முறை வென்று சட்டசபைக்கு வந்தது துறைமுகம் தொகுதி. அந்த தொகுதியில் இப்போ அது ஒருவேளை மறுசீரமைப்பு செய்ததில் மாறியிருந்தாலும் கூட சென்னைக்குள்ளேயே ஏன் அவர் நிற்கலை? சென்னைக்குள்ளே இருக்கிற தொகுதிகள் அவர் ஏன் நிற்கலை? நீங்கள் காரணம் சொல்ல முடியுமா? அவர் அந்த குடும்பத்தால் ஒதுக்கப்பட்டார், உண்மையா இல்லையா? ஏன் தூத்துக்குடியில் நிற்கிறாங்கன்னா சாதி தான். அதுவும் தந்தையை வைத்தல்ல, தாயின் சாதியை வைத்து தான் அவரை தூத்துக்குடிக்க வைக்கிறார்கள். இதுதான் சீமானும் குறிப்பிடுகிறார். இந்த சாதியை வைத்து வேட்பாளர்களை நிறுத்தும் பழக்கத்தை முதலில் முறியடியுங்கள். இது ஒரு பெரிய சாபக்கேடு. வெளியில் ஒரு வேஷம், ஜாதியை ஒழிப்பு, பெரியார் வந்தார், அண்ணாதுரை வந்தார், அவர் வந்தார், இவர் வந்தார், நாங்கள் சமூக நீதி. நீங்கள் என்ன சமூக நீதி காப்பீங்க? இது ஒரு ஆபத்தான முன்னுதாரணமாகிவிடும். தயவுசெய்து சாதியை வைத்து தொகுதியை தேர்ந்தெடுக்கும் பழக்கத்தை கைவிடுங்கள். இந்த கனிமொழி கருணாநிதி தான் ஏன் தூத்துக்குடி நின்றோம் என்பதை கூறினால் மிக நன்றாக இருக்கும். தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோக்கள் சேரும். நன்றி.